ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, யார் நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட் என்னது உங்க லைஃப்ல அடுத்து அப்படி என்ன லக் அடிக்க போகுது பார்த்துருவோம். ஓகே, நான் 3 ஆப்ஷன்ஸ் வைக்க போறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஒரு லக்கி ஆன மூமெண்ட் நெக்ஸ்ட் என்னது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் நம்பர் 2 அண்ட் ஆப்ஷன் நம்பர் 3. இன்கேஸ் கார்ட்ஸ் மட்டும் வச்சு சூஸ் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் வரி. ஓகே, இது ஆப்ஷன் நம்பர் 1, இந்த கண்ணாடி. அண்ட் ஆப்ஷன் நம்பர் 2, இந்த சன்ஃப்ளவர். ஆப்ஷன் நம்பர் 3, இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் அப்படி என்ன லக்கி மூமெண்ட் இருக்க போகுது, அது என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டு எது அட்ராக்ட் பண்ணுறோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி. ஹலோ ஆப்ஷன் 1, இந்த கார்ட் ஆர் இந்த கிளாஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் அப்படி என்ன லக்கி மூமெண்ட் அமைய போகுது. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இதில் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது. இன்கேஸ் உங்கள் டேலண்ட்ஸுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கல, அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது உங்கள் டேலண்ட்ஸ்க்காக. இல்லாட்டி நிறைய எதுலையாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ், ஒரு பெரிய நீங்கள் நினைக்காத ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆர் உங்கள் ஒர்க்கில் ஆர் உங்கள் ஸ்டடீஸில் எதையோ ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி, இது அப்படின்னா ஒரு பெரிய நிறைய க்ரௌடு முன்னாடி அங்கே உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன். நீங்கள் எந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் சரி, உங்கள் டேலண்ட்டுக்கான அந்த ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்குது. அது உங்களுக்கு மணியாகவுமே கிஃப்ட் வரலாம், இல்லை அந்த ஷீல்டு வரலாம், மெடல்ஸும் கிடைக்கலாம். சில பேருக்கு சினி ஃபீல்டில் போகணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்குள்ளே போக முடியலன்ட்டு ஒரு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சடனாக யார் மூலயமா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரும். அது நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு லக்கியான மூமெண்ட்டாக இருக்கலாம். இல்லை ஆடிஷன் இருக்குது, நான் அது பண்ண போகிறேன், ஆனால் என்னை செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா, உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. உங்களோட டேலண்ட் அங்கே பிடிச்சி போய் எல்லாரும் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இங்கே கிஃப்ட்ஸும் கிடைக்கிது. ஸோ அது உங்கள் லைஃப்லேயே ஒரு நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட்டாக இருக்க போகுது. சரி, இன்னும் டீட்டெயில்டாக இதை பார்ப்போம். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் என்ன சொல்லுது. டெம்பரன்ஸ். அகெயின் இது ஒரு காம்படிஷன் தான்.
யார் கூடயும் ஒரு கம்பீட் பண்ணி உங்கள் பெஸ்ட்டை காமிச்சிருக்கீங்க, அதுக்கான ரிவார்டு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வருது. இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதையோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட். இட் மே பி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டார்ட் ஆஃப் நியூ பிகினிங் மாதிரி பேஜ் தானே. ஸோ ஒரு சின்ன லெவல், ஒரு என்ட்ரி ஃபேஸ், அதுக்கான ஒரு சக்ஸஸ். உங்கள் ஜாபில் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு நியூ ஜாயினி. ஸோ மற்றவங்க உங்கள் கோவர்க்கர்ஸோட போட்டி போட்டு உங்கள் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க, என்னெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்காம அப்படியும் இருக்கும். சி, நான் சொன்னது தான் ரெக்கக்னிஷன். விக்ட்ரி இன் யோர் கெரியர், ஸ்பாட்லைட் மூமெண்ட்ல இருக்க போறீங்க. ஆப்ஷன் 1, இது டோட்டலாக உங்களுடைய டேலண்ட்ஸ்க்கான ஒரு அவார்ட். இங்கே வந்து எந்த ஒரு லவ்வோ வேற எந்த ஜானருமே எனக்கு இங்கே தெரியல. பியூர்லி இது வந்து கெரியர், உங்கள் ஸ்டடீஸ், உங்கள் டேலண்ட்ஸ், இதில் தான் அதுக்கான ரிவார்ட் உங்களுக்கு 100% கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ இப்போ தான் யோசிக்கிறேன், இந்த கிளாஸ். ஸோ இங்கே ரொம்ப படிப்பாளிக்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்களோ, நீங்கள் நிறையா கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்க, நிறைய விஷயம், நிறைய நைட் டைம் ஸ்டடீஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்த பாதி பேர் உங்கள் கெரியரில் சரி, உங்களுக்கு அந்த மாதிரியான ஜாப்ஸ் போல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, கண்ணு யூஸ் பண்ணுறோம்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கான பலனும் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப லாங் டேர்மான ஒரு கோல், சீ த்ரூவிங் கண்ணாடி, இவ்வளோ ரொம்ப லாங் டேர்ம் கோலுக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அது இப்போ வருது உங்கள் கைக்கு, அந்த ரெக்கக்னிஷன் வருது. அதுவும் 6 of Wands கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கைடன்ஸ் இருக்கா with regards to this? Strength. See, இங்கே கூட இவ்வளோ நீங்கள் பண்ணி இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல் அடைய போகிறீங்க. இப்போ நிறைய பேர் உங்கள் கெரியரில் நீங்கள் ஸ்டேபிளாகவே இல்லை, நான் இன்னும் அந்த அளவு வரல, எனக்கு அதுக்கான ஒரு இதுவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அது வருது. அந்த லக்கி மூமெண்ட் உங்களை ஸ்ட்ராங்காக இருக்க தான் பார்க்கும். You have an enormous amount of strength and courage. Remain focused, stand tall and shine. இதுதான், stand tall and shine. You're shining ஸ்பாட்லைட்டில். விக்ட்ரி கைஸ். இங்கே நிறைய பேர் எதுலையோ ஒன்று ஜெயிக்க போகிறீங்க, உங்கள் கெரியரில் ஜெயிச்சுருவீங்க. அதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அது நடந்துச்சுன்னா கூட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வேற ஒரு ரீடிங்கில் சந்திப்போம். இப்போ வந்து நான் ஆப்ஷன் 2க்கு போகிறேன். ஹலோ ஆப்ஷன் 2, இந்த கார்டு ஆர் இந்த சன்ஃப்ளவர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். நல்லா எல்லோவாக இருக்குது, மங்களகரமாக. பார்ப்போம் உங்களுடைய நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட் என்ன.
ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போது, நிறைய பேர் வீடு கட்டி நியூ வீடு வாங்குவீங்களா இல்ல கெட்டி போ கட்டுறீங்களா, அது உங்க விருப்பம். வீடு கிரக பிரவேசம் இனி வரப்போகுது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க. இல்ல 75% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மேரேஜ், கன்ஃபார்ம் மேரேஜ். வேற லக்கி மூமெண்ட் அப்படின்னா யாராவது உங்களுக்கு கோல்டு கிஃப்ட் பண்ணலாம், ஒரு லக்ஸரியான ஒரு ஐட்டம் உங்களுக்கு வருது. அப்புறமா ஒரு ஸ்டேபிளான ஒரு வெல்த் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அது உங்களுக்கு அமையறதா இருக்கட்டும், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரியே நிறைய மணி ரிலேட்டட். ஒன்று மேரேஜ், இன்னொன்று மணி, வீடு, இதெல்லாம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட்டாக இருக்க போதான். பார்ப்போமா இன் டீட்டெயில். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் என்ன சொல்ல வருது? ஆப்ஷன் 2 சூஸ் பண்ண மக்களுக்கு அவங்களோட நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். எனக்கு இங்கே வந்து நிறைய லேடிஸோட எனர்ஜிஸ் இங்கே வருது. அதுக்காக ஜென்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படில, நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு மெசேஜ் சொல்லியே ஆகணும். நிறைய பெண்களுக்கு இங்கே வந்து கல்யாணம் ஆகலை, இல்லாட்டி வெல்த்தியாக நாங்கள் அவ்வளோ இல்லை, என்னை யார் கட்டிப்பா, அந்த மாதிரி நிறைய இந்த மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய ஃபியர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லைன்னு அதை பற்றியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஸ்டேபிளாக இருக்கீங்க ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணால் எங்கே என்னோட ஃப்ரீடம் போயிடுமோ அந்த மாதிரியான பயமோ என்னமோ மேரேஜ் நினச்சி நிறைய பயம், கன்ஃபியூஷன், உங்களுக்குள்ளேயே நிறைய ஃபியர்ஸ் பூட்டி வச்சுட்டு இருக்கீங்க கரண்ட்லி. ஆர் எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, இது வந்து ஜென்ஸுக்கும் சொல்கிறேன், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுமா, என்னையும் நம்பி ஒருத்தி ஒருத்தன் வருவானா, இப்போ நான் சிங்கிளாக இருக்கேன், எவ்வளோ இது பார்த்துமே நடக்கலை, எனக்கு கல்யாணம் ஆகாமலே போயிருமா அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்கீங்க. அதே மாதிரி வீடு, எனக்கு நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடியுமா, எதுவும் இல்லையே, அந்த மாதிரி நிறைய இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் நினச்சி மூளையை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. பட் என்னன்னா யூனிவர்ஸ் சொல்லுது, நீ குழப்பறது குழப்பிக்கோ, ஆனால் உனக்கு கண்டிப்பாக நீ எதை நினச்சி பயப்படுறியோ அது உங்களுக்கு அமைஞ்சிரும். எதுவுமே வந்து நம்ம நடக்கிற வரைக்கும் அது வந்து நடக்குமா நடக்காதுன்னு பயந்துனே தான் இருப்போம். ஸோ அது வந்து நடக்கும், பயப்படாமல் இருன்னு சொல்லணுன்னு தான் தோணுது. ஆனாலும் உங்கள் மனசு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதுதான் உங்கள் எனர்ஜி. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கான அந்த கிஃப்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ இந்த ஃபேஸில் இருக்கீங்க, 10 ஆஃப் ஸ்வாட்ஸ், எதையோ இழந்திருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் அந்த லக்கி மூமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யூ வில் பி ஃபீலிங் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஈவன் அந்த ட்ரெஷரே கிடைச்ச மாதிரியான ஒரு புதையல் இங்கே கிடைக்கிது. அந்த புதையல் தான் நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ, கல்யாணமாக இருந்தால் சரி, வீடாக இருந்தால் சரி, நகை நட்டு லக்ஸரி திங்ஸ், ஏதோ ஸ்டேபிளான ஒரு லாங் டேர்ம்
லைஃபுக்கு என்ன வேணுமோ அந்த மேட்டர் எல்லாம். குழந்தை பாக்கியம்னா அது கூட கிடைக்கும். ஸோ எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அமையும். நிறைய பேர் எங்கள் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கல, செகண்ட் மேரேஜ் நடக்குமா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜ் சரியா இல்லாமல் இருக்கு, அதுவே ரீயூனைட் ஆகுமா, எஸ். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது நடக்கும். பட் இது ஒரு நியூ ஸ்டார்ட். ஸோ முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு புது விதமாக தொடங்கும் இது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் இருக்கா? ஸோ டோன்ட் வரி பீப்புள். இப்போ உங்கள் எனர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்க மாதிரி தான் காட்டுது. பட் பாருங்க, இது நடக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போறீங்க. ஓகே, ஆப்ஷன் 2 பீப்புளுக்கு வந்து abundance. கரெக்டா, abundanceனா என்ன? இதுதான். Great news, it is heading your way. Abundance is coming to you in many forms. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ எதை ரொம்ப வேல்யூ பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு அது ரொம்ப பெரிய சொத்தாக இருக்கும். abundance. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க வழியில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இந்த காட்சுமே அதான் காட்டுது. ஸோ அது வருது. டோன்ட் வரி. உங்கள் ஃபியர்ஸ் எல்லாம் வந்து தள்ளி வைங்க. ஆமாம், சி அகெயின் அடியில் ஃபுல் கார்ட். இது ஒரு நியூ ஸ்டார்ட் தான். ஃபியர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இப்போ அது ஒன்றும் தெரியல, நடக்கும். சூன் இது நடக்கும். வர போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இங்கே வந்து நிறைய 9 and 10 கார்ட்ஸ் இருக்கு. 9 இருக்கு, 10, இங்கே கூட 18 which adds up to 9. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வித்தின் 9 months இந்த லக்கி மூமெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இங்கே 1 இருக்குது. ஸோ வித்தின் 1 year கண்டிப்பாக இது நடக்கும். ஓகேவா கைஸ்? இந்த ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேற ஒரு ரீடிங்கில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷன் போகலாம். Hello option 3. இந்த கார்ட் ஆர் இந்த சர்ப்ரைஸ் ஆன் அந்த கிஃப்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல்கம். பார்ப்போம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லக்கி மூமெண்ட் என்ன. அம்மா திருப்பினோன்னு டபக்குன்னு வருது. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது எப்படின்னா, உங்கள் லக்கி மூமெண்ட்டே எதை பற்றியோ உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. அதில் உங்களுக்கு அப்படியே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். யாரோ உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. ஒரு ஸ்மால் மெசேஜ் ஒரு ஸ்மால் இமெயில் ஃப்ரம் சம் ஒன். ஆர் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்காக ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? ஏதோ ஒன்று, சம் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏதோ ஒன்றுத்துக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது. அது உங்கள் லைஃப் டர்னிங் லக்கி மூமெண்ட்டாக இருக்க போதான். அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய அடுத்த லக்கி மூமெண்ட் என்ன? என்ன கம்யூனிகேஷன்?
என்ன கம்யூனிகேஷன்? என்ன கம்யூனிகேஷன்? அகைன் 8 of Wands கம்யூனிகேஷன். குட் நியூஸ். குட் நியூஸ் தான் தெரியுது, ஏன்னா அதான லக்கி. அண்ட் அடியில் 10 of Cups இருக்கு. குட் நியூஸ், உங்கள் ஃபேமிலியே ஹாப்பியாக போகிற அளவு ஒரு குட் நியூஸ் தான். அப்போ எக்ஸாக்டாக என்ன லக்கி மொமெண்ட்? ஆப்ஷன் 3 Queen of Wands. எனக்கு நிறைய மெசேஜ் வருது. நினச்சதே தான். இது ரொம்ப ரேர் கேஸ். இதெல்லாம் வந்துட்டு நினைச்சதே தான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களை விட்டு போனவங்க வரணும்னு நினைச்சு நீங்க ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பர்டிகுலரா இந்த பயல் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் திரும்ப வராங்க. கண்டிப்பா இங்க ரொம்ப காலம் ஆயிருக்கு, பட் ஸ்டில் யூஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் பர்சன் அப்படின்னா அந்த பர்சன் வராங்க. அவங்க கிட்ட இருந்து தான் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு வருது. அது உங்களுக்கு ரொம்ப லக்கியா தோணுது. ஏன்னா நீங்க இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாளா பொறுமையா அந்த பர்சனுக்காக காத்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க மூவ் ஆன் பண்ணாம அந்த பர்சனுக்காக காத்துட்டு இருந்திருக்கீங்க. இட் மேபி யுவர் மேரேஜ் லைஃப், உங்க ஒய்ஃப் உங்க ஹஸ்பண்டோ பேசாம பிரிஞ்சுட்டு போயிடலாம், அப்படியும் இருக்கலாம். இல்லை கமிட்டட் பீப்புளாகவும் இருக்கலாம். ஒன் சைடட் ஏதோ ஒன்று யாருக்காகவோ இங்கே நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் பொறுமையாக காத்திருந்துருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கலாம். அவங்களால அவங்க கிட்ட பேச நெருங்கவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, பட் முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்கன்னா அது இப்போ ஒர்க் ஆகுது. அந்த பர்சன் தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க, இல்லை யார் மூலியமும் உங்களுக்கு அவங்கள பற்றி தகவல் தெரியும். இப்போ சடனாக எனக்கு ஒரு அவுட் ஆஃப் நோவர் எனக்கு இப்போ ஒன்று வந்தது. ஒரு இன்ட்யூஷனில் ஒன்று மெசேஜ் வந்தது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக். யாராவது உங்களுக்கு ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு பர்சனை வந்து ரியல் லைஃப்பில் தொலைச்சிருக்கீங்களா? இன்கேஸ் அவங்க மிஸ்ஸிங்காக போயிருக்காங்க, ரொம்ப நாள் நீங்கள் தேடுறீங்க, உங்களுக்கு கிடைக்கல, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துமே கிடைக்காம இப்போ தள்ளி போகுதுன்னா அவங்க வராங்க. இது ரொம்ப ஒரு சில பேருக்கு யாராவது அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நடக்கும். இன்னொன்று வாண்டடாகவே வந்து வீட்டை விட்டு போனவங்க, இல்லை நான் இதுக்கு மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வாண்டடாக போனவங்க கூட வர வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்கலாம். சன் கார்டு அகெயின். திரும்ப வரவே மாட்டான்னு நினச்சி உங்களை விட்டு போனவங்க பைக் போகிறாங்க, எவ்வளோ ட்ராவல் பண்ணுறா. ஸோ விச் மீன்ஸ் நான் இவ்வளோ நேரம் சொன்ன அதே கதை தான். உங்களை விட்டு தூரமாக போனவங்க தான் இங்கே ரிட்டர்ன் வராங்க. ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் இந்த மெசேஜை எப்படி வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்காக நீங்கள் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களோட தேடி வருவாங்க. அவங்க கிட்டேருந்து மெசேஜ் வரும். அவங்கள பற்றி அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ற தகவல் யார் மூலியமாவது உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு. விச் இஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் கிளாரிட்டி. ஸோ நியூஸ் வருது, இந்த விஷயத்தில் என்ன பண்ணலான்ற ஒரு அடுத்த கட்ட கிளாரிட்டி.
ஸோ அப்பா லக்கியாக நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, அப்பா இதாவது தெரிஞ்சுதே அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆமாம், மோஸ்ட்லி திஸ் இஸ் யுவர் லவ்ட் ஒன். திரும்ப ரீயூனைட் ஆவீங்க கைஸ். டூ ஆஃப் கப்ஸ். இது பிரிஞ்சு போன உறவுகள் சேர்றதும் உண்டு. இது வெறும் ஒரு ஆண் பெண்குள்ள மட்டும்தான் இல்லை, அம்மா பிள்ளைக்கும் நடக்கலாம். ஏதோ பேசாம விட்டு பிரிஞ்சிருந்தது திரும்ப ரீயூனைட் ஆகிறது, இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது நடக்க போது வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கா? ஆப்ஷன் 2 உங்களுக்கு ஒரு சி லவ். 3 பைலும் கரெக்டா மெசேஜஸ் வருது. லவ், இங்க பிரிஞ்சு போன லவ் ஒன்று சேர போகுது. இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் அ லவ்விங் கமிட்டட் ரிலேஷன்ஷிப், என்ஜாய் இட் அப்படின்னு வருது. லக்கி ஆப்ஷன் 3, பி ஹாப்பி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரீடிங்கில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, bye from Mansi. Take care.